அடிப்படையாக மின்சாரம் எங்கிருந்து உருவாச்சு? வங்கினா பணத்தை பத்தி பேசணும், பணம் எங்கிருந்து தோற்றுவாய் அப்படின்னு பேசணும்ல. எல்லாரும் ஈபி பத்தி பேசலாம், நிறைய பேசலாம். ஆனா மின்சாரம் எங்கிருந்து துவங்கிச்சு, எந்த ஆண்டு வந்துச்சு, எதற்காக மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டது என்று தெரியணும்ல. 1879 1879ல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா, மேற்கு வங்கத்தில் டார்ஜிலிங் மலையில இருக்கக்கூடிய மலையில தான் தேயிலை தோட்ட தொழிலாளிகள் தேயிலையை பறித்து பதப்படுத்துவதற்காக கம்பெனி கட்டுறாங்க. அந்த கம்பெனிக்காக முதலில் உருவாக்கப்பட்டது தான் மின்சாரம். ஹைட்ரோ, நீர் மின் உற்பத்தி. அப்படி உற்பத்தி செய்த மின்சாரம் தான் முதலில் 1879 என்று வருது. நான் நிறைய டேட்டாஸ் இருக்கு, அதுக்கே எனக்கு 1 மணி நேரம் தேவைப்படும். நான் அதில் மட்டும் லைட்டா 1-2 விஷயங்கள் மட்டும் ஒன்று சொல்லிருக்கேன். மின்சாரம் லாந்திர விளக்கு தான், சூரிய வெளிச்சம் தான் நமக்கு வெளிச்சம். அப்ப அந்த மின்சாரத்தை கண்டுபிடித்தது வெள்ளைக்காரன் தேயிலை பருந்துவதற்காக, தேயிலையை பதப்படுத்துவதற்காக அந்த கம்பெனிக்காக உருவாக்கப்பட்டது ஹைட்ரோ ஸ்டேஷன் முதலாக. அதற்கு பிறகு குந்தா, அதற்கு பிறகு பல்வேறு இடங்களில் வந்தது. அதற்கு 4 ஆண்டுகளுக்கு பிறகு மின்சாரத்தை வீடுகளுக்கு கொடுக்கல. அப்ப வெள்ளைக்காரனுடைய அதிகாரிகள், ராணுவ தளபதிகள் அவர்களுக்கு மின்சாரத்தை ஃபர்ஸ்ட் எக்ஸ்டெண்ட் பண்றான். அதற்கு பிறகு ராணுவ தளபதிகள் வெள்ளைக்காரர் இருக்கிற நகர் இருக்க, அந்த நகரில் இருக்கக்கூடிய தெருக்களுக்கு மின்சாரத்தை கொண்டு வர. அதற்கு பிறகு வீடுகளுக்கு, அதற்கு பிறகு வியாபாரத்திற்கு என்று படிப்படியாக முன்னேற்றம். இதுதான் நான் ரொம்ப லைட்டா 2% தான் சொல்லிருக்கேன் மின்சாரத்தினுடைய வரலாறு. ஆனா என்னன்னா, அம்பேத்கர் 1947ஆம் ஆண்டு சுதந்திரம் அடைந்த பிறகு சட்டத்தை இயற்றுகின்ற பொழுது இந்த மின்சாரத்தினுடைய முக்கியத்துவத்தை கருதி அவர் என்ன பண்ணாருன்னா, மின்சாரத்தை மாநில அரசும் உற்பத்தி செய்து விநியோகிக்கலாம், மத்திய அரசும் உற்பத்தி செய்து விநியோகிக்கலாம். கண்கரண்ட் லிஸ்ட் கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்ல, மின்சாரம் ஒரு சேவை துறை, சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் என்று சொல்றாங்க. அதனால்தான் சர்வீஸ் கனெக்ஷன் என்று சொல்றோம். இன்றைக்கு அது சேவையிலிருந்து பண்டமாக மாறிடுச்சு, வியாபார பொருளாக வச்சு கமாடிட்டி விற்கணும், லாபம் வச்சு விற்கணும் என்ற நிலைக்கு இப்போ மின்சார சட்டம் 2003 அதை ஒட்டி பல்வேறு விஷயங்கள் நம்ம பின்னாடி பேசுறோம். ஆக மின்சாரம் என்பது இப்படி துவங்கி, இந்த மின்சாரத்தை பயன்படுத்தக்கூடிய வெள்ளைக்காரர்களுக்கு துவங்கி அங்கிருந்து படிப்படியாக விநியோகிக்கப்பட்டு தொழில் புரட்சியின் காரணமாக மிகப்பெரிய அளவுக்கு மின்சாரத்தை உற்பத்தி செய்ய வேண்டும் என்று உலகளாவிய அளவில் பண்றாங்க, இந்தியாவில் பண்றாங்க. அப்ப பெருகி வரக்கூடிய அந்த தொழில் புரட்சியின் காரணமாக மின்சாரம் என்பது காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை அனைத்து மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அம்பேத்கரால் தொகுக்கப்பட்ட அந்த சட்டம் என்பதுதான் மின்சார சட்டம். எலக்ட்ரிசிட்டி ஆக்ட் 1947, 1952, அப்புறம் அமெண்ட்மெண்ட் நிறைய வருது. இதான் மின்சாரத்துடைய வரலாறு. மின்சாரம் என்பது அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று ஒரு திட்டத்தில் வருவாங்க. ரூரல் எலக்ட்ரிபிகேஷன் REC சொல்லுவாங்க. அந்த REC ஏன் வருது? REC ஏன் வருதுன்னா, கிராமப்புறங்களில் மின்சாரம் கிடைக்கவில்லை என்று சட்டமன்றத்தில் பேசப்படுகிறது, பாராளுமன்றத்தில் பேசப்படுகிறது. அப்ப மத்திய அரசு அப்படின்னா REC என்ற ஒரு துணை நிறுவனத்தை உருவாக்கி, மத்திய அரசின் கீழே துணை நிறுவனத்தை உருவாக்கி பட்ஜெட்ல பணத்தை ஒதுக்கி இந்தியா முழுவதும் மாநிலங்களில் எந்தெந்த கிராமங்களில் மின்சாரம் இல்லையோ அந்த இடத்துல REC ஸ்கீம் போட்டு மின்சாரத்தை கொடுங்க, மலைப்பகுதிக்கு கொடுங்க என்று கொடுக்கப்பட்டதுதான், சொல்லப்பட்டதுதான் REC என்று சொல்லக்கூடிய ரூரல் எலக்ட்ரிபிகேஷன் கார்பரேஷன், கிராமப்புற மின்மயமாக்கல் திட்டம் என்று அதுக்கு சொல்லப்படுது. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகும். கம்பெனிகள் வருது, பொதுத்துறை வருது, நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன் அதிகமாக மின்சாரத்தை தேவைப்படுகிறது. மத்திய அரசு உற்பத்தி பண்ணுறது தெர்மல் நிலையங்கள் NTPC, நீங்களே உற்பத்தி பண்ணுங்க என்று உற்பத்தி தமிழ் மாநில அரசுகள் உற்பத்தி பண்றது தான் எண்ணூர் தெர்மல். அது 1971 வருது. 1980 நிலக்கரியை பேஸ் பண்ணி அனல் மின் நிலையங்களை மாநில அரசுகள் உருவாக்கலாம் என்று ஒரு சட்ட திருத்தம் வருது. அந்த சட்ட திருத்தத்தில் உருவாக்கப்பட்டது தான் மேட்டூர், ETPS, தூத்துக்குடி என்ற பல்வேறு மாநில அரசின் அனல் மின் நிலையம் இப்படியே வருது. ஓகே, இவ்வளவு பாதுகாப்பாக பொதுத்துறையாகவே கொண்டு வந்த இந்த மின்சாரத்துறையை அம்பேத்கர் என்ன கனவை கண்டாரோ அந்த கனவை நினைவாக்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் இன்னும் மின்சாரம் இன்னும் தமிழகத்தில், இந்தியாவில் பரம ஏழைகள் இருக்கக்கூடிய இந்த இந்திய திருநாட்டில் ஒரு யூனிட்டை 12 ரூபாய் கொடுத்து 15 ரூபாய் கொடுத்து வாங்கியாகணும் என்று தமிழக அரசு சொல்லும் என்று சொன்னால், மத்திய அரசு சொல்லும் என்று சொன்னால்,
மத்திய அரசுடைய மின்சார சட்டம் சொல்லும் என்று சொன்னால் இந்த சட்டத்தை நாம் ஏற்கிறோமா எதிர்க்கிறோமா? நான் உங்ககிட்ட கேள்வி கேட்கிறேன், இந்த சட்டத்தை நாம் ஏற்கிறோமா எதிர்க்கிறோமா? ஏற்கிறோமா எதிர்க்கிறோமா? ஏற்கிறோம்னா ஏற்கிறோம் சொல்ல, எதிர்க்கிறோம்னா எதிர்க்கிறோம் சொல்லுங்க. ஏற்கிறோமா எதிர்க்கிறோமா? சவுண்ட் பத்தல, சவுண்ட் பத்தல, இந்த பக்கெட்ட சுத்தமா வரல. சவுண்டா பேசுடா. விஷயம் என்ன தெரியுமா? நான் தொண்டை தண்ணி கத்த பேசுறேன், நீங்க அமைதியா இருக்கிறீங்க. உங்கள் மனதில் நான் இடம் பெற்றானா இல்லையா என்பதை தெரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த கேள்வி. பொதுத்துறைகளை ஏற்கிறோமா இல்லையா? ஏற்கிறோமா? ஏற்கவில்லை. ஏற்கவில்லை தானே? அப்ப தனியார் துறையை ஏற்கவில்லை என்று சொன்னால், பொதுத்துறையை தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்யணும்? எப்படி போராடுறது? தொழிற்சங்கத்தோட இணைந்து போராடணும். ஆபீஸ் டைம் முடிஞ்சு போச்சு 5:15, இப்ப மணி 7:15. இப்போ போன் எடுத்து போய் பேசிக்கிறோம். நம்ம சங்கத்துக்கு போற அடுத்த கட்டம் என்ன பண்ணலாம்? செட்டில்மெண்ட் போட்டாச்சு, துரோக ஒப்பந்தம் போட்டாதான் பத்தி பேச போறோம். ஆனா நம்ம என்ன பண்றோம்? கடமை தவறாமல் பீஸா கலாட்டம் இங்கிருந்து பண்ணல. அது போன் ஒரு 1/2 மணி நேரம் ஆஃப் பண்ணி வச்சா யார் நம்ம என்ன பண்ண முடியும்? நம் தலையை யாராவது சீவி விட முடியுமா? நீங்க ஒபீடியன்டா நிர்வாகத்துக்கு இருக்க நான் இருக்க வேணாம்லாம் சொல்ல மாட்டேன். ஆனா தனக்கு ஒரு வேலை என்று வருகின்ற பொழுது, சங்கம் என்று வருகின்ற பொழுது, எனக்கு ஒரு ஆபத்து என்று வருகின்ற பொழுது, தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக நம்ம முன்னாடி நிற்பீங்களா? அப்பவும் ஃபீஸ் ஆஃப் கால் பார்ப்பீங்க. சரியில்லை, போன் ஆஃப் பண்ணுங்க. இதுதான் மின்சார வாரியத்துடைய வரலாற்றை சொல்லிட்டேன். இப்ப என்ன பண்றாங்கன்னா, மின்சார சட்ட அமெண்ட்மெண்ட் சட்டமாக இல்லாம நிலைக்குழுக்கு போய் இப்ப இடையில எலெக்ஷன் பெண்டிங் நிக்குது. ஆனா சட்டத்தில் என்ன சொல்லப்பட்டதோ, சட்டத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அரசு, மத்திய அரசு உத்தரவாக வந்து கொண்டே இருக்கு. அதுல 2010 ஜியோ 100 போட்டாங்க. இப்பதான் நம்ம சப்ஜெக்ட் உள்ள 2100 ஜியோ போட்டாங்க. மின்சார வாரியத்தை 3ஆ பிரிச்சாங்க. டான்ஜெட்கோ, டிஎன்இபி லிமிடெட், டான்ஜெட்கோ, டிரான்ஸ்மிஷன் கார்பரேஷன் 3ஆ பிரிச்சாங்க. பிரிச்ச பொழுது அது தனியார் துறையினோட முதல் படி என்று நாம் உணர்ந்தோம். தனியார் துறையோட முதல் படி என்று நாம் உணர்ந்தோம். அப்ப நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தோம். நீதிமன்றத்தில் ஒரு இடைக்கால உத்தரவு வாங்கணும். என்ன உத்தரவு வாங்கணும்? நீதிமன்றத்தில் மின்சார வாரியத்தில் இருக்கிற ஏற்கனவே பணியாற்றக்கூடிய ஊழியர்களுடைய உரிமைகள், சலுகைகள், ஊர் மாற்றம் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா அனைத்தும் 0.1% கூட குறையக்கூடாது என்று நீதிமன்றம் சொல்லிச்சு. அப்ப குறையாது என்று நீதிமன்றத்தில் அரசு வாரிய தரப்பில் வாதிட்டாங்க. வாயில சொல்லாதீங்க, அதாவது அபிடாவிட்டா ஃபைல் பண்ணி பிரமாண பத்திரமாக ஃபைல் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. எப்ப? 2011. 2010 ஒரு பிரமாண பத்திரம் ஃபைல் பண்ணாங்க. 2011 ஒரு பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணாங்க. பிரமாண பத்திரத்தில் தாக்கல் செய்யப்பட்ட அந்த விஷயங்கள் தான் அந்த 2010 இருந்து 2023 12/12/2024 முன்பாக வரையில் நம்மை பாதுகாத்து 12/12/2024 பிறகு என்னாச்சு? போடப்பட்ட ஒப்பந்தம் என்பது, ஒப்பந்தம் சொல்லப்பட்ட விஷயங்கள் என்பது தொழிலாளிகளுக்கு எதிரானது. இப்பொழுது இருக்கக்கூடிய தொழிலாளிகளுக்கும் எதிரானது. ஓய்வூதியர்களாக இருக்கக்கூடிய அவர்களுக்கும் எதிரானது. ஒட்டுமொத்த மின்சார வாரியம் என்ற நிறுவனத்திற்கு கேடானது என்று நாம் சொல்றோம். கேடானது என்று சொல்வதன் காரணமாகத்தான், நாம் உணர்ந்த காரணத்தினால்தான் நாம் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறோம். தொடங்க நல்லா புரிஞ்சுங்க. இது 12/12/2024 மே மாசம் 16ஆம் தேதி ஒப்பந்தம் போட்ட வேஜினேஷன் ஒப்பந்தம். அந்த வேஜினேஷன் ஒப்பந்தத்தில் நாம் கையெழுத்து போடுறோம். என்ன பண்ணாங்க? நம்மை தவிர மற்ற எல்லாரும் கைது பண்ணாங்க. நாம் போடல, எம்ப்ளாயிஸ் ஃபெடரேஷன் போடல. அது முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்கு. ரைட் சைசிங் ஆஃப் மேன் பவர். ரைட் சைசிங் ஆஃப் மேன் பவர். அந்த ப்ரொபோசல், 3வது ப்ரொபோசல் தான் ரைட் சைசிங் ஆஃப் மேன் பவர். முதல் ப்ரொபோசல்ல மேன் பவர் டிஸ்கஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டாங்க ஃபர்ஸ்ட் ப்ரொபோசல். ரெண்டாவது ப்ரொபோசல்ல டவுன் சைசிங் ஆஃப் மேன் பவர் போட்டாங்க. மூணாவது இறுதியாக கொடுத்த ப்ரொபோசல்ல ரைட் சைசிங் ஆஃப் மேன் பவர் சொன்னாங்க. ஏற்கனவே போடப்பட்ட ஒப்பந்தத்தில், ஒர்க்கோட ஒப்பந்தத்தில் ஏகப்பட்ட காலி பண்டங்கள் இருக்கு. ஒப்பந்தத்தின் அடிப்படையிலேயே ஃபில்அப் பண்ண வேண்டியது இருக்கு.
கள உதவியாளர் கம்பியாளர் பணியிடங்கள் மட்டுமே 33,000. சென்ற மாதம் ரிட்டையர்ட் ஆனவங்க ஏறக்குறை தமிழ்நாடு முழுக்க 1000 பேர். இந்த மாதம் 30,000 ரிட்டையர்ட் ஆக போறவங்க 1000க்கு மேற்பட்டவர் அதிகாரிகள் பொறியாளர்கள் எல்லாரும் சொல்றாங்க. அப்ப ஒவ்வொரு நாளும் காலிப்படை எண்ணிக்கை அதிகமாகி கொண்டே இருக்கு. ரைட் சைசிங் மேற்பவர் ஆட்குறைப்பு நடவடிக்கை செய்வேன் என்று அந்த ஒப்பந்த சரத்துல சேர்த்தாங்க. வேறு சில விஷயங்கள் சொன்னாங்க. குறிப்பாக ரைட் சைசிங் மேற்பவர் சொன்னாங்க, இந்த ஆபத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், தொழிலாளிகளை காவு கொடுக்கக்கூடிய இந்த ஒப்பந்தத்தில் கைது போட மாட்டோம் நம்ம சொன்னோம். தொழிலாளிகளுக்கு ஆர்ப்பாட்டத்தை நடத்த தொழிலாளிகிட்டே சொன்னோம். ஆனா மற்ற தொழிற்சங்கங்கள் கைது போட்டாங்க. அதுக்கு என்ன சொன்னாங்க மற்ற தொழிற்சங்கங்கள்? இல்லைங்க, நாம கைது போட்டாலும் போலனாலும் நடைமுறைக்கு வரதான போகுது என்று சில அதிமேதாவி தொழிற்சங்கங்கள் சொன்னார்கள். நம்ம எல்லாரும் ஒன்னா இந்த ஜேஏசியை ஃபைட் பண்ணா எந்த தீங்கையும் நீக்கிவிட முடியும் என்று சில தொழிற்சங்கங்கள் கனவு கண்டார். நடந்தது என்ன? அன்றிலிருந்து இன்று வரையில் கிட்டத்தட்ட 5000 பதவிகளுக்கு மேல காலி பண்ணிச்சு. 5000 பதவிகளுக்கு மேல. அதில் குறிப்பா 30 மின்பகிரமான வட்டங்களில் கண்டினியூஸ் போஸ்ட், அதான் வருடம் கொடுக்கக்கூடிய ஜெனரல் கண்டினியூஸ் போஸ்ட்ல 2800 பதவிகளை காலி. 2800 பதவிகள் காலி. ஒர்க் லோட் போஸ்ட் காலி. ஞாபகம் வச்சுக்க, ஒர்க் லோட் போஸ்ட். அப்படின்னா கேட்கறாங்கன்னா, என்னங்க ஒர்க் லோடே பேசல, பழைய ஒர்க் லோட் லைவ்ல இருக்கு, நீங்க எப்படிங்க வந்து ஒர்க் லோட் போஸ்ட்ல குறைப்பீங்க என்று சில தொழிற்சங்கங்கள் வாரிய தலைவரை சந்தித்து பேசியிருக்கிறாங்க. நல்லா கவனிங்க. வேஜினிஷன் ஒப்பந்தத்தில் ஆட்குறைப்பு நடவடிக்கைக்கு நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சாஷ்டாங்கமா காலில் விழுந்து கையெழுத்து போட்ட தொழிற்சங்கங்கள் தொழிலாளிகளை காவு கொடுத்து விட்டு, கொஞ்சம் கவனித்தோட, தொழிலாளிகளுடைய நலன்களை காவு கொடுத்துட்டு எக்கடி கட்டு போனா எனக்கு 4 டிரான்ஸ்ஃபர் கட்சா போது, 4 ப்ரொமோஷன் கட்சா போது என்று சொல்லக்கூடிய ஒரு சில தொழிற்சங்கங்கள் வாரிய தலைவரை சந்தித்து பேசுகின்ற பொழுது வாரிய தலைவர் என்ன சொன்னார் தெரியுமா? இந்த ரைட் சைசிங் பேன் பெற ஆட்குறைப்பு நடவடிக்கைக்கு நீங்க ஒப்பந்தத்தில் கைது போட்டீங்கல்ல, நீங்க அதை பத்தி பேசுறீங்க, நீங்களா பேசக்கூடாது, வேற என்ன வேற என்ன சப்ஜெக்ட் இருக்கு என்று வாரிய தலைவர் சொன்னதை அவர்களால் அதற்கு பிறகு ஒண்ணுமே பண்ண முடியுது. 12/12/2024 அதே போன்ற ஒப்பந்தத்தை கைது போட்டிருக்காங்க. நாம் சொல்றோம் என்னென்ன பிரச்சனை சொல்றோம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இங்க வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு தோழரும் இந்த 12/2/2024 ஏற்பட்ட ஒப்பந்தத்தில் பாதகமான அம்சங்கள் என்ன சொல்றேன், அந்த அம்சங்களை நன்றாக உள்வாங்கிக் கொண்டு 2 விஷயங்களை முன்னாடி பேசிட்டு அதுக்கப்புறம் அது சப்ஜெக்ட் உள்ள போலான்னு நினைக்கிறேன். ஒண்ணு, நாம மின்சார வாரியத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த மின்சார வாரிய நிறுவனத்தை பற்றிய புரிதல் நமக்கு என்ன இருக்கிறது என்று எனக்கு தெரியல. அந்த புரிதலை ஏற்படுத்துவதற்கு என்னுடைய சொந்த விஷயத்தையே ஒன்று சொல்றேன். 1987ஆம் ஆண்டு மின்சார வாரியத்தில் பணியேற்ற பொழுது எனக்கு 2 அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைச்சது. ஒன்று மின்சார வாரியத்தில் களபதிவாளர் பணிக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர், இன்னொன்று மத்திய அரசு நிறுவனத்தினால. மத்திய அரசு பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ் 51% மத்திய அரசு நிறுவனம், 41% தனியார் நிறுவனம் கூட்டாக ஷேர் போட்ட ஒரு நிறுவனம் பால்வர் லாரி என்ற கெமிக்கல் சம்பந்தப்பட்ட ஒரு மத்திய அரசு நிறுவனம் என்டர்பிரைசஸ். அந்த இடத்துக்கு எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைச்சது. அப்போ மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரி எங்க ஃபேமிலி நெருங்கிய நண்பர் அவர்கிட்ட கேட்டார். 2 ஆர்டர் இருந்துச்சு, எந்த வேலைக்கு போட்டோம் அப்படின்னு கேட்டேன். நான் கேட்டேன். அவர் என்ன சொன்னாரு, மத்திய அரசு வேலை வேணாம், ஏன்னா என்டர்பிரைசஸ் பென்ஷன் கிடையாது, அது மட்டும் இல்லாத தனியார் 49% இருப்பதனால் அது எந்த நேரமும் அந்த கம்பெனி வேற மாதிரி மாறிடும், அது முழுமையான அரசு நிறுவனம் கிடையாது. ஆனால் தமிழ்நாடு மின்சார வாரியம் என்பது முழுமையான தமிழ்நாடு அரசு நிறுவனம் மட்டுமல்ல, இப்பதான் ஒரு 8 மாசத்துக்கு முன்னாடி அதுல பென்ஷன் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் இந்த மின்சார வாரியத்தில் நீ வேலைக்கு போய் ஜாயின் பண்ணுன்னு சொன்னார். மின்சார வாரியத்தில் ஜாயின் பண்ணி 87, 93 எனக்கு திருமணம். எனது மனைவி கரூர் வைஸ்யா வங்கியில கிளர்க்கு. எனக்கு 3000 ரூபாய் சம்பளம், எனது மனைவிக்கு 1800 ரூபாய் சம்பளம். அடுத்த 5 வருஷத்துல 98ஆம் ஆண்டு எனது மனைவிக்கு 12000 ரூபாய் சம்பளம், எனக்கு 6500, 7000. இது இப்படியே வந்து இன்றைக்கு
எனது மனைவியை விட அதிகமான சம்பளத்தை மின்சார வாரியத்தில் நாங்கள் வாங்கி கொண்டிருக்கிறோம். என்னை போன்று பலர், ஆயிரக்கணக்கானவர்கள். அப்படின்னா வங்கியை விட மேலான நிறுவனமாக இந்த மின்துறை இருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்னும் ஒரு புரிதல் சொல்றேன். நமது துறையை விட வலிமை வாய்ந்த துறை எதுன்னா பவர்ஃபுல் டிபார்ட்மெண்ட் காவல்துறை தான். காவல்துறையில் ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டு வந்திருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு நம்ம முகவர் முதல் நிலையிட சம்பளத்தில் 70% தான். ஞாபகம் வச்சுங்க. நம்ம 1,20,000 வாங்குறோன்னா அவர் 75,000 80,000 தான் சம்பளம் வாங்குறாரு. டிசி 1,20,000 சம்பளம் வாங்குறாரு. ஏன் சொல்ல வரேன்னா, இந்த மின்சார வாரியத்தில் இவ்வளவு அதிகமான சம்பளத்தை வாங்குவதற்காக கடந்த 30 ஆண்டுகளாக தொழிற்சங்கங்கள் போராடி பெற்ற அந்த உரிமை இருக்கு இல்லையா, அந்த உரிமையின் விளைவாக இன்னைக்கு லட்சக்கணக்கான ரூபாயை சம்பளமாக பெற்றுக் கொண்டிருக்கிறோம் மின்சார வாரியம் என்ற உயர்ந்த நிறுவனத்தினால். அப்படிப்பட்ட நிறுவனத்தில் தான் ஒரு புதிய ஜெனரேஷன் உள்ள வந்திருக்கு. யாரு? கேங்மேன் வந்திருக்காங்க, வாரிசுகளை வந்திருக்காங்க, அசஸரா வந்திருக்காங்க, மசூரா வந்திருக்கிறாங்க, எல்லாம் வந்திருக்கிறாங்க. நாம் பெருமைப்பட வேண்டும். என்னென்ன பெருமைப்படணும்? மின்சார வாரியத்தில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்களுடைய குடும்பங்களில் இன்றைக்கு ஒவ்வொரு வீட்டிலும் பிஇ பொறியியல் நிதியர், பிஇ பட்டதாரி இருக்கிறார்கள். அரசு துறையில் அதிகமான உயர்ந்த பதவியில் வேலை செய்யக்கூடிய பதவியில் இருக்கிறார்கள். மருத்துவராக இருக்கிறார்கள்.